12 ஜோதிலிங்கத்திற்கு தந்தையே இன்று 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முடிஞ்சு சிவனுக்கு சிறப்பு தீபார்த்தனை. இன்றைய அபிஷேக உபயதார் என் அன்புக்குரிய விஜயநாராயணன், அவங்களுடைய அன்பு மகள் ஹரிணி. அவளுக்கு உடல்நல கொஞ்சம் தலைவலி பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும். கமலா ராமசாமி அமெரிக்கா, அவங்களுக்கு ஞானாசக்தி கிரியாசக்தி கொடுத்து அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும். என் அன்புக்குரிய 3வது வாரம் வருகை தந்திருக்கிற நல்ல நண்பர், என் பேர் கொண்டவர் ஆர் அருள், சேலம் ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், அவர் மனைவி, மக்கள், பிள்ளைகள், குடும்பம். அவருடைய இடம் பிரச்சனை, அது விற்க முடியாத அவசரப்படுறார். உன் பாதத்தை தொட்டு வேண்டேன். அது 1/1/2026 அந்த இடத்த முடித்து அவர் கடன் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அவர் மன நிம்மதியாக வாழணும். அவர் உடம்புல ஸ்கின் எல்லாம் சரியாகணும். அவர் குடும்பத்தை நீ பாதுகாக்கணும் வேண்டிக்கிறேன். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ, பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைய பூஜைக்கு உபயம் செய்த அத்தனை வள்ளல்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பழம் விழுதுறதுக்கு 10 தடவை குனிஞ்சு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ சரியாக அந்த நிலை வந்தால் தான் வைக்க முடியுது. அப்போ தான் அது நிற்கிது. இல்லைன்னா அது தடுமாற்றமாக இருக்கும். புரிஞ்சிக்கல. லட்சக்கணக்கான மக்கள் போய் 6 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணுறாங்க. என் கருத்துக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இப்படி சித்திரவதை அனுபவிக்கணும்னு சொன்னதாக சரித்திரமே கிடையாது. மலையை அங்கே பிரதேசம் பண்ணுறது, குழந்தைய வச்சு நடக்க வைக்கிறது, தூக்கின்னு போகிறது, இதையெல்லாம் எந்த இடத்துலையும் கடவுள் சொல்லலைங்க. நீங்களே மூட பழக்கத்தை வகுத்துட்டீங்க. மனமே கோயிலுங்க. அப்போ உங்ககிட்ட மனம் இல்லையா? அப்போ உங்கள் வீட்டில் கோயில் இல்லையா? வீட்டில் போட்டா இல்லையா? அப்போ உங்ககிட்ட பக்தி இல்லை. தப்பு பண்ணிவிட்டு கோயிலில் போய் அந்த தப்பை மன்னிக்கிறதுக்காக கோயிலுக்கு வர்றீங்க. அதானே பொருள். அது எங்கிருந்து வேண்டினும் அங்கிருந்து அருள் புரிவேன் அருள் பெருஞ்சோதினார் வள்ளல் பெருமான். அதே அண்ணாமலையார் திருப்பி சொல்றார், நினைத்தால் முத்தி தரும் ஸ்தலம் அண்ணாமலை. என்ன நினைங்கடா, நான் உங்ககிட்டயே வரேன். என்கிட்ட ஏன் சிரமப்படுறீங்க? 2026 இந்தியாவில் இருக்கிற உலக புகழ்பெற்ற கோயிலுக்கு எல்லாம் ஆபத்து. குறிச்சிங்க. இந்த கூட்டத்தை தவிருங்க. ஃப்ரீயாக போனோம். இந்த கம்பி வேலியெல்லாம் தூக்குங்க. இந்த கம்பி வேலியெல்லாம் தூக்குனா தான் வாஸ்து சரியாக இருக்கும். அது கம்பி சனியினுடைய ஆதிக்கம். எல்லாருக்கும் ஆட்டி படைச்சிடும். உங்களையும் ஆட்டி படைக்கும், எல்லாரையும் ஆட்டி படைக்கும். அதனால் வர்றவங்க பயபக்தியோடு சாமி கும்பிடணும். ஒரு க்ஷண நேரம் அவங்க பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வைக்கணும். அவங்க வேண்டுதலை நிறைவேறணும். அதுதானே மனசு. அது கூட ஒரு கோயில் இந்த இந்தியாவில் கையை பிடிச்சி இழுத்துறதும், தள்ளி விடுறதும், அடிக்கிறதும், ஆளை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் அரக்கர்கள் செய்கிற வேலையை மனுஷன் செய்துக்கிட்டு இருக்கான். 6 அறிவு படைச்சவன்றாங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சிவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. சிவன் பயங்கரமானவர். புரிஞ்சுங்க. பயர்ந்தால் தான் பக்தி இருக்கும். இப்போது தீபார்த்தனை எல்லாருக்கும் எல்லாரோடும் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன்.